ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகின் KaaShiv Infotech. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுல. இன்றைக்கி நம்ம ஒரு சண்டே மோட்டிவேஷன், ஞாயிற்றுக்கிழமை ரிலாக்ஸாக இருப்போம், லைக் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம், என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போங்க. அதுவும் இன்றைக்கி வந்து சிஎஸ்கே மேட்ச் வேறுங்க, செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க எல்லாருமே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யார் பார்க்க போகிறீங்கன்னு தெரியல. எனிவே லைக் என்னோட கடமை நான் பண்ணிட்டு தான் இருப்பேங்க. இந்த வீடியோ பார்க்குற ஹெச்ஆர்ஸ் அண்ட் ரெக்ரூட்டர்ஸுக்கு தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனை எங்களுக்கு அனுப்புங்க. என்னோட பெஸ்ட் கேண்டிடேட்ஸை நான் என்கிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸே நாங்கள் தரதுக்கு ரெடியாக இருக்குங்க. சரி, ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து லைக் நீங்கள் யாராவது என்கிட்ட கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து அதுக்கான ஒரு லிங்க் தான் கொடுத்துருக்கேன். KaaShivInfo.com/applyங்க. இந்த லிங்க்குக்கு போங்க, நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. நாங்கள் எங்கள் டீம் காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த கோர்ஸ் வேணால் எங்கள்கிட்ட படிக்கலாங்க. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன தான் பார்க்க போகிறீங்க? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துலாமா? ஓகேவா, பார்த்துடலாங்க. ஞாயிற்றுக்கிழமை செம்ம ரிலாக்ஸாக இருப்பீங்க. வீக்கெண்ட் பீஸ்ஃபுல்னஸ்ங்க. எல்லாருமே ஒரு நிம்மதிக்காக தாங்க ஓடுறோங்க. வாழ்க்கை ஃபுல்லாக, வாரம் ஃபுல்லாக வேலை செய்யுது எதுக்கு தெரியுமா? அந்த ஒரு நாளாவது நிம்மதியாக இருக்கணும் தாங்க. ஸோ அது 2 நாளாக இருந்துச்சா சூப்பருங்க. ஐடி இண்டஸ்ட்ரியில் மட்டும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் உங்களுக்கு லீவ் கிடச்சிருங்க. எனிவே, ஸோ வாரம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது இந்த ஒரு நாளாவது கிடச்சிடாதான் ஒரு ஏக்கத்தோடு தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த பீஸ்ஃபுல்லான டேல தான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குறது ஒன்றுனா அந்த வீக்கெண்ட் பீஸ்ஃபுல்னஸ் தாங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து வாரம் ஃபுல்லாக உழைச்சாச்சுப்பா, இன்றைக்கி ஒரு நாளாவது படத்துக்கு போகலாம், பார்க்குக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம், எங்கன்னா போகலாம், ரிலாக்ஸாக சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலான்ட்டு அந்த என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் வந்து லைக் நம்ம வந்து இருப்போங்க. அண்ட் மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, வாரம் ஃபுல்லாக உழைக்கிறது வந்து லைக் அது எல்லாத்துக்குமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த வாரம் எண்ணில் வந்து அப்படி உட்காரும் போது, அப்பா போன வாரம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம்ல அப்படின்ற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க. இது 3 தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து அது நரகமாக தான் இருக்குங்க. வேலையில் வந்து எதனால் வந்து ஒருத்தங்களுக்கு திருப்தி அடைய மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, மென்டலி சேலஞ்சிங் ஒர்க்கு கண்டிப்பாக ஒருத்தனுக்கு தேவைங்க. அதாவது அவனுடைய மூளையை பயன்படுத்தி ஏதாவது புதுசு புதுசாக பண்ணால் மட்டும்தானுங்க ஒரு லைஃப்பில் ஒரு என்ஜாய்மெண்ட் அண்ட் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படிலாம் இருக்காதுங்க. ரெண்டாவது ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸுங்க. ஸோ அதுக்கான ரிவார்டுங்க, அதுக்கான அமௌண்ட், சேலரின்னு எல்லாமே கிடைக்கணுங்க. அண்ட் மூணாவது வந்து சப்போர்ட்டிங் ஒர்க்கிங் கண்டிஷன். என்ன தான் பணம் கொடுத்தாலும், சேலஞ்சிங் ஒர்க் இருந்தாலும் சுற்றி இருக்கும் சரியில்லை வச்சு நல்லா இருக்காதுங்க. பாலிடிக்ஸ் இருக்கிற வேர்ல்டாக இருந்துச்சாங்க. அண்ட் நாலாவது பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் கொலீக்ஸுங்க. நம்ம சுற்றி இருக்கிற அதே தாங்க சப்போர்ட்டிங் ஒர்க் கண்டிஷன்ஸுங்க. சரிங்களா, ஓகேவா? அதுவும் நம்ம மார்க்கெட்டிங்லாம் யோசிச்சு பாருங்களேன். வெயிலில் மலையில் போய் அலைய வேண்டியது இருக்கும். ஓகேவா, நைட் ஷிஃப்ட் இருக்குங்க, அதெல்லாம் எவ்வளோ பாவம் அவங்களாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. அண்ட் சப்போர்ட்டிவ் கொலீக்ஸுங்க, சுற்றி இருக்கிற நம்மளுடைய மனிதர்களுங்க. அண்ட் பர்சனலி ஜாப் ஃபிட்டுங்க. அதாவது நான் இந்த ஜாபுக்கு சரியாக ஃபிட்டாக இருக்கணும். சம்மந்தமே இல்லாமல் நான் படித்தது ஒன்று, வேலை செய்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா லைஃப் வந்து எனக்கு ரொம்ப குழப்பமாக போயிடுங்க. இந்த 5 விஷயங்கள் இல்லாத யாராக இருந்தாலுமே அந்த வேலையில் அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து நம்மளுடைய வேலையை, நம்மளுடைய ட்ரீம் என்னன்றது கண்டுபிடிச்சி அதை நோக்கி ஓடணுங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம வீடியோவில். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஓகே, இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிசர்ச் பார்த்தீங்கன்னா வந்து 2020 நடந்த ஒரு ரிசர்ச்சுங்க. ஸோ பேமெண்ட்ஸ், ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஸ்கெடியூல், பெனிஃபிட்ஸுங்க, ஸ்ட்ரெஸ் லெவல் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, இது எல்லாமே தான் வந்து ஒரு மனிதனை முடிவு பண்ணோம். அந்த கம்பெனியில் நம்ம அந்த வேலையை நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாவான்ட்டு. அது நல்லபடியாக இருந்துச்சுன்னா வந்து அவன் ப்ரொடக்டிவிட்டி, மோட்டிவேஷன், ஒர்க் பர்ஃபார்மன்ஸ், லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே அவனுக்கு கிடச்சிருங்க. அவனோட பர்சனல் லைஃப், ப்ரைவேட் லைஃப்புமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகலாங்க. எல்லாருமே வந்து ஒரு சில விஷயத்துக்காக தான் வாழ்க்கையில் ஓடிட்டுருக்காங்க. நிறைய சம்பளம், நிறைய சந்தோஷம், நிறைய நிம்மதி. அதை எப்படி அடைய போகிறோன்றது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மனிதர்கள் வந்து வேலைகள்லாம் செய்கிறாங்க அப்படின்னா வந்து என்ன மாதிரி வேலைகள் செய்கிறான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து எங்களை மாதிரி சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப பாவப்பட்டவங்களாகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அண்ட் கடைசி வரைக்கும்லாம் என் வீடியோலாம் வந்து ஃபுல்லாக பார்த்தவங்களாம் யாருமே கிடையாதுங்க. நீங்கள் யாராவது வந்து லைக் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ லைக் அந்த வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து லைக் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து லைக் ப்ளேலிஸ்ட்டை கேட்டிருக்காங்க. இந்த லிங்க்குங்க wikidiki.com/videos, இதுக்கு போங்க. லைக் டீட்டெயிலாக எல்லாமே இருக்குங்க. அண்ட் யாராவது
ஏதாவது லைக் நம்ம கம்பெனியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்ககிட்டயே காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. இந்த சோஷியல் நெட்வொர்க்ஸை போய் தேடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து லைக் நிறைய பேர் வந்து ஃபேக்காக வந்து நிறைய ஃபேக்காக ஒருத்தன் எனக்கு பண்ணுற மாதிரி ஃபேக்காக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரின்னு போலியாக காஷிவ் மாணவர்கள் பதிவிடும் தரவுகளை நம்பாதீர்கள். ஓகேவா? ஸோ பேக்டோர் ப்ராசஸிங் ஒரு சிஸ்டத்தை நான் எதுக்குறது தொட்டு வந்து நமக்கு நண்பர்களும் எதிரிகளும் ரொம்ப அதிகங்க. பட் ஸ்டில் வேறு வழி இல்லைங்க, போராடி தான் ஆகணுங்க. நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ண நினச்சின்னா வந்து இதுதான் என்னுடைய இமெயில் ஐடிங்க. எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆஃபீஸ் டைமில் இந்த எதுனா ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஆஃபீஸில் மட்டும்தாங்க இருப்பேன். ஸோ சென்னையில் இருப்பாங்க என்னோட ஆஃபீஸுங்க. வாங்க நம்ம டீட்டெயிலாக பேசலாம். வரும்போது ஒரு சாக்லேட் வாங்க. ஸோ பேசும்போது அண்ணன் நல்லா இருக்கீங்கன்னு கேளுங்க, சந்தோஷப்படுவேன். இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயில் அண்ட் மொபைல் நம்பர் போட்டு அனுப்புங்க. நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேன். அதெல்லாம் அது ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதை அப்ளை பண்ணுங்க போங்க. சரி, ஓகே. 8 வகையான மனிதர்கள் நம்ம பார்க்கலாங்க. ஒரு மனிதர்கள் எப்படி இருப்பான்னா வந்து அந்த வேலையே பிடிக்காது, வேறு வழியே இல்லை, என் குடும்பத்தை காப்பாற்றி ஆகணுமேன்றதுக்காக ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு மனிதர்கள் இருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மார்க்கெட்டிங் பீப்புள் அந்த கஷ்டப்படுவாங்க. அந்த வேலையில் எல்லாமே தப்பான ஒரு விஷயமா இருக்கும். பொய்யா சொல்லி நம்ம வந்து ஏமாற்ற வேண்டியதாக இருக்கும். மனசு உறுத்தும், வேறு வழியே இல்லாமல் அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு இருப்பாங்க. அண்ட் மூணாவது மனிதர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸோ அதுக்கு வேலை செய்வாங்க. ஓகேவா? ஸோ சம்பளம் சரியாக இல்லைனாலும் பரவாயில்ல, சரி பரவாயில்லப்பா அப்படின்னு வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. நாலாவது வகையை பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக வேலை செஞ்சே ஆகணும், இந்த வேலை முடியலனாலும் அந்த குடும்பத்துக்காக நான் செஞ்சிட்ருக்கேங்க, வேறு வழி இல்லைங்க, அந்த வேலையை விட முடியாது, என்னோடய ட்ரீம் வேறு, ஆனால் இது வேறு வழி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பார்ட் டைமாக இப்போதைக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சில பேர் வேலை செஞ்சுட்ருப்பாங்க. அண்டு வந்து லைக் பணம் இல்லைனாலும் பரவாயில்லப்பா, எதுவும் எதிர்பார்க்கலப்பா, நான் வேலை மட்டும் செய்கிறேன்ப்பா அப்படின்றவங்க 6வது வகையான பீப்புள் இருப்பாங்க. 7வது வகையான பீப்புள் வந்து குடும்ப பிஸ்னஸுங்க. ஒன்று படிச்சிருப்பான், குடும்ப பிஸ்னஸ்னால் அந்த பிஸ்னஸுக்கு போயிருப்பான், அங்கே திருப்தியாக இருப்பான், அப்பா அம்மாவை சந்தோஷமாக பார்த்துப்பான். ஏன்னா அப்பாவோட தொழிலை பையன் பண்ணாலுமே அப்பா சந்தோஷப்படுவாருங்க. அண்ட் 8வது வகையான பீப்புள் தான் வந்து எங்காளுங்க. ஸோ கனவு என்பது நான் நினைத்ததை அடைவது தான் அப்படின்ட்டு போராடுவாங்க. அந்த கனவை அடையிற வரைக்கும் போராடுவாங்க. அவன் தான் அந்த சிறந்த வெற்றியாளன். பீப்புள் 8ங்க. இந்த பீப்புள் 8ன்ற இந்த வெற்றியாளர்களாக மாறுறது எப்படி? ஓகேவா? இங்கே பாருங்கள், எப்போவுமே வந்து ஒரு வெற்றியான வாழ்க்கை, வெற்றியான ஒரு வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிம்மதியான வாழ்க்கை, ஹெல்த் பிரச்சனை இருக்கக்கூடாதுங்க, நல்ல சேலரிங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நல்ல சேலரி, வெளிநாடுக்கான வாய்ப்புகள் இருக்கணும், நிம்மதியாக இருக்கணுங்க, அந்த வேலை செய்யும் போது ஒரு திருப்தி இருக்கணுங்க. இது எல்லாமே இருக்கிற ஒரு வேலை தான் சிறந்த வேலையாக இருக்கும். அந்த வேலையை நீங்கள் கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, முதல்ல உன் ட்ரீமை முடிவு பண்ணு. நான் என்ன ஆக போகிறேன் அப்படின்றத முடிவு பண்ணு. அந்த ட்ரீமை முடிவு பண்ணிட்டேன்னா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து லைக் அந்த ட்ரீமை அடையிறதுக்கான வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது, அது என்னால் முடியுமா அப்படின்ட்டு அந்த கேரியரை பற்றி நிறைய தேடு, அனலைஸ் பண்ணு, எல்லா பாசிபிலிட்டியும் செக் பண்ணு. அப்படி செக் பண்ணிவிட்டு ஓகேவா இருக்குது அப்படின்னா வந்து அதில் நாம் ஜெயிக்க முடியுமா, நம்மளால் முடியுமா, அவன் பண்ணான் இவன் பண்ணான் பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணான், நீ பண்ணுவியா மாட்டியா, நம்மளால் முடியுமான்னு முடிவு பண்ணுங்கள். அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீயே சொன்னாலும் உன் பேச்சு கேட்காத, தைரியமாக இறங்கி அடிச்சிடு. ஓகேவா? ஏன்னா வந்து உனக்குள்ளே ஒரு தீர்க்கமான முடிவு தான் வந்து உன்னை ஜெயிக்க வைக்கும், உனக்கு தன்னம்பிக்கை உருவாக்கும். அதுலேருந்து பின்வாங்காத, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஓகே. ஸோ என்னுடைய பிளேலிஸ்ட், என்னோட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டு அந்த wiki.com/videosல போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அண்டு நீங்கள் கோர்சஸ்லாம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து தயவு செஞ்சு இந்த கோர்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள். அதோடு பார்த்தீங்கன்னா வந்து இப்போலாம் கோர்ஸ் சென்டர்ஸ் எப்படி நம்ம ஸ்பேம் பண்ணுறாங்க, 15,000 20,000 ஒரு ஃபீஸு பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து லைக் உங்களுக்கு வேலை வேணும்னும் போது 2 லட்சம் 3 லட்சம் பிடிக்கிடுவாங்க. அந்த மாதிரி லைக் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் ஏமாந்துடாதீங்க. நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த கோர்ஸ் வேணால் படிங்க, இது என்னுடைய ரேங்கிங்க. நீங்கள் என்கிட்டையும் படிக்கலாம், இல்லை யார்கிட்டயாவது படி, ஆனால் படிங்க, படித்து உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுங்கள், லைஃப்பில் ஜெயிக்க பாருங்கள். ஓகேவா? கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்க, ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் விக்கி அண்ட் KaaShiv Infotech. இது எல்லாமே என்னோட சோஷியல் நெட்வொர்க்ஸ் சேனல்ஸுங்க. ஜாயின் பண்ணிக்க, உங்களுக்கு எந்த உதவியும் கேளுங்க, அண்ணன் உங்களுக்கு உதவி பண்ண ரெடியாக இருக்குங்க. அண்ட் ஒரு நாள் என் சமுதாயமான ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நான் மாறிட்டேன், நீங்களும் மாறிடுங்க. நம்மளாம் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாம். கண்டிப்பாக அது ஒரு நல்ல சமுதாயமாக இருக்கும், நேர்மையான நியாயமான சமுதாயமாக இருக்குங்க. பேக்டோர் ப்ராசஸிங் இந்த சிஸ்டத்தை நான் ஒழிச்சிட்ருக்கேங்க. கண்டிப்பாக நீங்களும் கூட சேருங்க, நம்மளாம் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாங்க. நன்றி.